படமே இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு கான் சிட்டி ஃபீல் ஆச்சு. ஸோ கான் சிட்டி பார்த்துட்டு இப்பதான் வந்திருக்கேன். அண்ட் இந்த படத்துல நான் பார்த்து என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத ஒரு குட்டியான ஒரு டீட்டெயிலிங் தான் இப்போ நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ இதே மாதிரி வார வாரம் ஒரு சூப்பரான ரிவ்யூ பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அர்ஜுன் தாஸ், அனபென், யோகி பாபு, வடிவுக்கரசி மேம் அண்ட் அகிலன் அப்படின்னு சொல்ல போறேன் அந்த குட்டி பையன். ஸோ இவங்க எல்லாரோட நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் கான் சிட்டி. இந்த படத்தை ஹரிஷ் துரைராஜ் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் சான் ரோல்டன் வந்துட்டு இசையமைச்சிருக்காரு. ஸோ இந்த படம் கான் சிட்டி வரதுக்கு முன்னாடி இந்த ட்ரைலர் பார்க்கும்போதே ஒரு மாதிரி மிஷின்ல இருந்து பணம் மழையா கொட்டும். ஸோ எப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேண்டசிக்கலா இருக்க போதோ அப்படிங்கிற ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா படத்தை டைரக்டா போய் பார்த்தா ஃபேண்டசி எல்லாம் தாண்டி ஒரு தரமான ஸ்கேமு, அதுக்கு மேல பக்காவான ட்விஸ்ட், அதுக்கு மேல ஒரு சூப்பரான கேமியோ, அதுக்கு மேல ஒரு சூப்பரான ரெஃபரன்ஸ், அதாவது மத்த படத்துல இருக்க ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி தரமான ஒரு படத்தை கொடுத்திருக்காரு டைரக்டர் ஹரிஷ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்துல அதாவது நம்ம அர்ஜுன் தாஸை வந்துட்டு கைதி படத்துல இருந்து ஒரு மாதிரி தரமான வில்லனாவே பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு சட்டிலான ஃபேமிலி மேனா அர்ஜுன் தாஸை நம்ம கைதி படத்துல இருந்து ஒரு மாதிரி தரமான வில்லன் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அதே மாதிரி ஒரு வில்லனுக்கு இப்படி ஒரு ஃபேன்ஸ், அதாவது கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா நம்ம அர்ஜுன் தாஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா அவரோட வாய்ஸுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் அவரோட அந்த பேரியர்லாம் நான் அந்த அந்த ஆக்ஷன்லாம் தாண்டி ஒரு ஃபேமிலி மேனா வந்துட்டு அர்ஜுன் தாஸ் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அண்ட் அவரே இதை சொல்லியிருந்திருக்காரு, என்னோட கெரியர்ல ஃபர்ஸ்ட் நான் ஒரு பையனுக்கு அப்பாவா நடிக்கிற படம் இதுதான் அப்படின்னு. ஏன்னா ஒரு வளர்ந்து வர ஹீரோயின் ஆகட்டும் ஹீரோவாகட்டும் ஒரு அப்பாவா இல்ல வந்துட்டு ஒரு லைக் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனா நடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தனி கட்ஸ் வேணும். அந்த வகையில இந்த படத்துல அந்த வகையில இந்த படத்துல வந்துட்டு நம்ம அர்ஜுன் தாஸ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த கான் சிட்டி எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா மங்களபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த மங்களபுரம்ல அர்ஜுன் தாஸ் ஒரு பக்கம் அவர் பாட்டுக்கு ஒரு இபி ஆஃபீஸரா இருக்காரு. அண்ட் யோகி பாபு அண்ட் வடிவுக்கரசி மேம் அவங்களோட லைஃப் ஒரு பக்கம் பேரல் நடந்துட்டு இருக்கு. அண்ட் சைமல்டேனியஸ்ல அனபென் அவங்களோட லைஃபும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 3 பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில ஒரு பண தேவை வந்து இருக்குங்க. இந்த பண தேவை அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தையும் கொடுத்துருக்கு. அண்ட் அவங்க வாழ்க்கையில நிறைய லாஸும் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா கஷ்டமும் சேர்ந்து அடுத்து என்ன பண்ணா நம்ம மாட்ட மாட்டோம், இல்ல அடுத்து என்ன பண்ணா நம்ம வாழ்க்கையை நம்மளால மாத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான யோசனைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல எனக்கு எங்கேயோ லக்கி பாஸ்கரை பாக்குற மாதிரி, அதாவது லக்கி பாஸ்கர் படம் இருக்குல்ல அதை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா அது போக போக நமக்கு அந்த ஃபீல் மாறுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸை நம்மளால பார்க்க முடியும். அண்ட் எஸ், ஸோ இப்படி கஷ்டத்துல போயிட்டு இருக்க இவங்க அதாவது இவங்க 4 பேரோட வாழ்க்கையும் எந்த இடத்துல மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எப்படியாவது நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஒரு சின்ன பிரச்சனையில போய், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போய் நிக்கிறாங்க. அப்ப அந்த போலீஸ் வந்து சொல்றது என்ன அப்படின்னா, ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்ப நாம ஏமாந்துருக்கோம், ஏன் நம்மள ஏமாத்தக்கூடாது, நம்ம வந்து யாரையும் வந்துட்டு ஏமாத்த போறதும் இல்ல, ஆனா ஏமாத்தாம இருக்க போறதும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்கும். அப்படி நடக்கும் போதுதான் அவங்களோட லைஃப் ஒட்டுமொத்தமா ஃபினான்ஷியலா மாறுது. அண்ட் எல்லாமே ஸ்டேபிளா போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே நல்லதாவே போயிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு தப்பு பண்ணா கடைசியில மாட்டுவாங்க இல்லையா, அந்த பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையில வந்துட்டு எல்லாருமே மாட்டுறாங்க. அப்படி மாட்டும் போது போலீஸ்ல மாட்டிக்கிறாங்க. போலீஸ்ல மாட்டி அதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சு அவங்களோட லைஃப் எப்படி லீட் பண்ணாங்க, ஸோ அவங்க ஏமாந்த அந்த பணம் அவங்களுக்கு திரும்ப கிடைச்சதா இல்லையா, அண்ட் அவங்க ஏமாத்தவனுங்க அவங்க ஏமாத்தின ஒரு சிலருக்கு அவங்களால அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடிஞ்சதா இல்லையா, அண்ட் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு என்ன மாதிரியான லைஃப் ட்ராமாஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஜாலியா ஃபன்னா என்டர்டைன்மெண்ட்டா சொல்லக்கூடிய படம் தான் வந்துட்டு இந்த கான் சிட்டி. ஸோ இந்த கான் சிட்டில குறிப்பா நிறைய சீன்கள் எனக்கு பிடிச்சிருந்தாலும் அர்ஜுன் தாஸோட ஒரு சில அந்த மிமிக்ரி பண்ற மாதிரியான போர்ஷன்லாம் வரும். நீங்க ட்ரைலர்லயே பார்த்திருந்தாலே வந்துட்டு நம்ம விடிவி கணேஷ் வாய்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாப்ல. ஸோ அதை தாண்டி உள்ள நிறைய இமிட்டேஷன் சீன்ஸ் எல்லாமே இருக்கு. அது நல்லாவே கைத்தட்டல வரவேற்றது. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே நல்ல வரவேற்கத்தக்க மாதிரியா எனக்கு இருந்தது. அண்ட் குறிப்பா படத்துல ஒரு சில இடத்துல நிறைய ட்விஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்தாலும் ஃபைனல்ல அந்த குட்டி பையன் அகிலன் அப்படிங்கிற நடிச்சிருக்க அந்த ஒரு குட்டி பையன் வந்துட்டு, ஸோ அந்த குட்டி பையனோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே பார்க்க போகும்போது ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது. பெருசா அவருக்கு வந்து ரோல் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு ஃபைனல்ல ஒரு தரமான ஒரு ட்விஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ட்விஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ஓவராலா இந்த படத்துல அண்ட் மத்த போர்ஷன்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த
ஏன்னா இப்ப 2 ஊர காட்டணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி இருந்த சென்னை அவுட்டர் அந்த விஷயத்தையும் காட்டணும். அண்ட் அதுக்கடுத்து அவங்க தப்பிச்சு போய் வாழ்ந்துட்டு இருக்க கர்நாடகா. ஸோ அந்த இடத்தையும் காட்டணும். இப்ப இந்த 2 இடத்த பேஸ் பண்ண ஒரு கதை அப்படிங்கிறதுனால, ஸோ அந்த லொகேஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா சினிமாட்டோகிராஃபிஸ்ல வந்து நம்மளால பார்க்க முடியும். அண்ட் சாம் ரோல்டன் அவரோட சாங்ஸ் எப்பவுமே வந்து ஜாலியா தான் இருக்கும். ஒரு மாரி கேட்கக்கூடிய விதத்திலயும் கேட்டா ஒரு மாரி ஜாலியா என்ஜாய் பண்ற மாரி தான் இருக்கும். அந்த வகையில இந்த படத்துல அவர் பிளேஸ் பண்ண சாங்ஸ் பெரிய இம்பாக்ட் எனக்கு குடுத்துச்சான்னு கேட்டா இல்ல. ஆனா, ஒரு மாரி ஃபீல் குட்டா நல்லா இருந்தது அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியும். அண்ட் ஓவராலா இந்த படத்துல சொல்லப்படுற கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, தப்பு எந்த வகையில பண்ணாலுமே அது தப்பு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணாம, பொய் சொல்லாம நம்மளோட வாழ்க்கைய நாம பாட்டுக்கு லீட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா, நமக்கான லைஃப் ரொம்ப சூப்பரா செட்டிலா இருக்கும் அப்படிங்கிறதான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அத தாண்டி இன்னும் சில சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீடு குடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மேபி செகண்ட் பார்ட்டுக்கான லீட் வரலாம். கான் சிட்டி 2 வந்தாலும் வரலாம். ஸோ கான் சிட்டி 1 ஒரு மாரி ஜாலியா என்ஜாய் பண்ற விதமா எனக்கு இருந்தது. ஸோ நீங்க படம் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாரி ஒரு ரிவ்யூல மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜய் கிரிஷ்.